ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரோட கையில இருக்கிற இந்த பென்சிலுக்கு பின்னாடி 500 வருஷ பழமையான வரலாறு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு பெரிய புயலுக்கு பின்னாடி ஆரம்பிச்சது தான் இந்த பென்சிலோட வரலாறு. அது எப்படின்னு பார்க்கலாமா? 16ஆம் நூற்றாண்டு, அதாவது 1564ஆம் வருஷம் இங்கிலாந்துல ஒரு பெரிய புயல் வீசுச்சு. அந்த பெரிய புயல்ல ஒரு பெரிய மரம் வேரோட அடியோட சாஞ்சிடுச்சு. அந்த வேருக்கு அடியில கருப்பு நிறத்துல ஒரு விசித்திரமான பொருள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கிராஃபைட். ஆரம்ப காலத்துல மக்கள் இத கருப்பியம்னு நினைச்சாங்க. அதை வச்சு ஆடுகளோட உடம்புல அடையாளம் போடுறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தினாங்க. ஆரம்ப காலத்துல கிராஃபைடை வச்சு எழுதும்போது கையெல்லாம் ரொம்பவே கருப்பா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் மெல்லிய மரக்குச்சிகளுக்கு நடுவுல இந்த கிராஃபைடை வச்சு தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் முதல் பென்சில் உருவாச்சு. இப்ப நம்ம பயன்படுத்துற நவீன பென்சில் 1795ல நிக்கோலஸ் ஜாக் காண்டோங்கிறவர் தான் இப்ப நம்ம பயன்படுத்துற நவீன பென்சிலை கண்டுபிடிச்சாரு. இவர் தான் கிராஃபைட்டோட களிமண்ணை கலந்து பென்சிலை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கினாரு. இன்னைக்கு உலகத்துல ஒரு வருஷத்துக்கு 1400 கோடி பென்சில்களை தயாரிக்கிறாங்க. ஒரு சாதாரண பென்சிலை வச்சு 44 கிலோமீட்டர் நீளத்துக்கு நம்மளால கோடு போட முடியும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பென்சில் தான் நம்ம எல்லாரோட முதல் எழுது கருவி. பென்சில் ஒரு சாதாரண பொருள் மட்டும் கிடையாது. பள்ளி மாணவர்களுக்கு, ஓவியர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு ஒரு முக்கியமான கருவியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, பென்சில்ல நம்ம எதனா தவறு பண்ணிட்டோம்னா அதை ஈஸியா அழிக்கலாம். அதனாலதான் அதை மன்னிக்கும் கருவின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கிராஃபைட் குச்சில இருந்து ஆரம்பிச்ச இந்த பயணம் இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான கனவுகளை இன்னும் வரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த ஒரு பொருளோட ஹிஸ்டரியை பத்தி பேசலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.